காக்கா முட்டை மணி எனக்கு நண்பர், பேசி கமிட் பண்ணி வெற்றி சாரோட ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ண வைக்கிறேன். மணி அந்த கதையை சொல்றாரு. எனக்கு சொன்ன மாதிரி தான் இம்மிடியேட்டா ஓகே சொல்லி இதை நான் பண்றேன்னு சொல்றாரு. காக்கா முட்டை தனுஷ்கிட்ட எடுத்துட்டு போனாரு, அதை அடுத்த லெவல்ல கொண்டு போனாரு. அந்த மாதிரி ஒரு கதையை, ஒரு சின்ன பசங்க 2 பேரோட கதையை ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணி அதை உலக அளவில் எடுத்துட்டு போய் டொரண்டோவில் டிஃப்ல அதுக்கு அவார்டு வாங்குற அளவுக்கு அதுக்கு பொசிஷனிங் பண்ணி, இங்கே தேட்டிக்கல் பொசிஷன் பண்ணி, ஃபாக்ஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனிக்கு அதை வந்து அவுட்ரேட் பண்ணி, ஸோ அந்த பிஸ்னஸ் மாடல் அவர் கிரியேட் பண்ணது இருக்குல்ல, அந்த காக்கா முட்டைன்ற ஒரு படத்தை அவர் பொசிஷன் பண்ணது குளோபல் லெவலில் கொண்டு போனது, குளோபல் லெவலில் கொண்டு போனார். ஸோ அதுக்கு அவர் எவ்வளோ எஃபர்ட் போட்டார், அது அவர் ஒர்க் பண்ண விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா தமிழ்நாடு மார்க்கெட்டை மட்டும் நம்பி தான் வந்து சினிமா இயங்குது. அவர் ஓவர்சீஸ் மார்க்கெட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணார். சைனாவில் எத்தனையோ ஸ்க்ரீன்ஸில் போச்சு. கரெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய அந்த விஷனுடைய ஒரு வெளிப்பாடு தான். இந்த மாதிரி ப்ரொடக்ஷனாக ஒரு படத்தை வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட அப்படிங்கிறதுல, அதாவது அந்த கதைக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் அந்த நேர்மையை காக்கணும் அப்படின்றதுல வந்து அவர் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தார் நான் பார்த்த டைமில். ஸோ அதனால் எனக்கு வந்து அவர்கிட்ட நான் இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா, சூப்பர்.